ஹாய் காய்ஸ், நான் தான் ரேவன் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் பிஆரில் வந்து 77th பிளேஸ்மெண்ட்டில் வந்து இருக்குது. 2 டேஸ்க்கு முன்னாடி லைவில் ரேங்க் புஷ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 hours கிட்ட கண்டினியூஸாக லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நைட்டு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் இப்போ கரண்ட்டாக பிஆர் ரீஜியன் டாப் 1ல் இருக்க இந்த ஒரு அன்கித் 999 வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த மேட்ச் வந்து நான் அப்புறம் ரீஜன் டாப் 8ல் இருக்க எஸ்பி ஸ்பேரோட அக்கௌண்ட்டு, அப்புறம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் ஒருத்தர் எங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு ஜோன் சர்வே 4 பேர் தான் இந்த மேட்ச் போயிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டவுன் இருக்கும், அதை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு பின்னாடி வந்து ஒரு எனிமி அடிச்சிருவாங்க. செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிளேயரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அன்கித் 999 இருக்கும். சரி, இவன் பிளேயராக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம டீம்மேட்டும் நம்மளை வந்துட்டு ரிவைவ் பண்ணி விடுவாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டு இருப்போம். இறங்கும்போதே பார்த்தீங்கன்னா A94ல் டவுன் ஆயிடுவோம். இதுக்கும் நாங்கள் வந்து ஃபால்கோ பெட் வந்து வச்சு தான் இருக்கோம். ஓகேவா, சரி ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா தலைவன் வந்துட்டு பேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். டக்குன்னு ஹெட்ஷாட் கில்ல அடிச்சிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பேனல் யூஸர் வந்து நம்ம டீம்மேட் வந்து கில் எடுத்துகிட்டு நம்மளையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிவைவ் பண்ணுவார். நம்ம கரெக்டாக லூட் எடுத்துகிட்டு சரி நம்ம அட்டாக் ஆட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்மளோட டீமெட்டு அங்கே போகாதீங்க ப்ரோ, தனியாக வந்துட்டு கீழே அடிச்சு ரேட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு மேலே பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 எனிமி லேண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. நானும் ஒவ்வொரு எனிமிக்காக ஸ்கோப் பட்டி எய்ம்லாம் வச்சு நான் ஃபயர் பண்ணியிருப்பேன். ஒரு புல்லட் கூட போடாது. சரி ஷார்ட் ரேஞ்சு போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தில் வந்தால் 2 டீம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எனிமியை லாங்கில் இருந்து ஏகேல டவுன் பண்ணிடுவேன். அவங்களோட டீமெட் வந்து சுற்றி வால் போட்டு ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவார். நான் இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவரையும் வந்துட்டு நான் பைசனில் அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணி 2 பேரையுமே வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணிடுவேன். கரெக்டாக கிளியர்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லூட் அடித்து வெளியே வரலான்னு பார்த்தா அந்த பேனல் யூஸரு ரீஜியன் டாப் 1ல் இருக்க நம்ம டீம்மேட் வந்து டவுன் பண்ணிடுவான். அவனையும் வந்து கில் பண்ணிவிட்டு நம்ம டீம்மேட் வந்து அந்த இடத்துல ரிவைவ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 2 எனிமி வந்துட்டு பாக்ஸிங் ஜிம் மேலே வந்துட்டு லேண்ட் ஆவாங்க. 2 பேர்த்தையுமே கரெக்டாக கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணோன்னே நம்ம டீம்மேட்டும் நம்மகிட்டே வந்துடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன் ஆயிடுச்சு, ஒன்றா இருந்து போய் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கரெக்டாக அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மெடிக்கிட்லாம் போட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு எனிமியை ஃபயர் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் தான் வந்துட்டு வெளியே வருவேன். டக்குன்னு பார்த்தா ஏடபிள்யூஎம்மில் வந்து டவுனு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேனல் யூஸர் தான் ஒரே அடி தான் அடித்தான், அவுட் ஆகிட்டேன். நம்ம டீம்மேட்டை கரெக்டாக போய் ரிவைவ் பண்ணலான்றதுக்குள்ளாட்டி கில் எடுத்துருவான். இந்த இடத்துல நீங்களே பாருங்கள், 2வது தடவை வந்துட்டு அந்த ரீஜன் டாப் 1ல் இருக்க பேனல் யூஸரை வந்து நான் டவுன் பண்ணுவேன். டவுன் பண்ணி கிளியரும் பண்ணிடுவேன். கைஸ் எப்படியும் அந்த மேட்ச் வந்துட்டு ஒன்றா ப்ளே பண்ணி டாப் 2 வந்து பிடிச்சிருப்போம். பேனல் யூஸர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் 4 பேரையுமே ஹெச்ஆர் வச்சு முடிச்சுட்ருவான். கைஸ் எதுக்கு தான் வந்துட்டு இப்போலாம் பேனல் யூஸ் பண்ணி ஹேக் யூஸ் பண்ணி அடுத்த பிளேயரை சஃபர் பண்ணி ரீஜன் டாப் 1 போய் என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. கைஸ் நம்ம மெயின் அக்கௌண்ட்டில் எல்லா ரீசெண்ட் ஈவெண்ட்டையும் கிளியர் பண்ணி லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் இந்த ஷார்ட்ஸ் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.